ஐயா ஐயா அங்க வந்து பாருங்கயா. அந்த பள்ளிக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. அங்க வந்து பாருங்கயா. என்னடா அந்த பள்ளிக்கூடத்து பசங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. எங்கடா அங்கயா இந்த ஸ்கூல் பசங்க தான்யா. 1008 வேலை இருக்கு. எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? இந்த பாருங்கயா. இந்த பாருங்கயா. ஏய் என்னடா இது? இத அடிச்சு உடைச்சு வெட்டிறீங்கடா. ஏய் அத வெட்டி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை அடிச்சு கொண்டாந்து இங்க போடுறீங்க. கோபப்படாத, சொந்த பந்தம்லாம் இருக்கு. கல்யாணம் முடியட்டும், அவனுங்கள அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் கிழிச்சு போடுங்கடா. வாணே ஏன் பங்காளி அவன் புதுச்சட்டை மாத்துறதுக்கு பொங்க வச்சு சீர்காசு கொடுத்து அனுப்புறான். நடக்க போறது கல்யாணம். கவனிங்கப்பா. என்னத்தை கவனிக்கணும்? என்னத்தை கவனிக்கிறதா? ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கி கொடு, அதை ஒரு வெளிநாட்டு தேங்காய் பாட்டில் வாங்கி கொடு, ஒரு ஓரம் உட்காந்து தேய்ச்சு குடிச்சு குளிச்சு முடிச்சிடறேன். என்ன சலிப்பு! நீ ராத்திரி சொல்லிவிட்ட ஒரே காரணத்துக்காகத்தானே நான் அவ்வளவு பிளக்ஸையும் கட்டினேன். எல்லா பிளக்ஸையும் நீ தான் கட்ட. வேற எவனா உரிமை கொண்டானா? இங்க பாரு, 3 மணி வரைக்கும் ஒத்த ஆளா பிளக்ஸ் எல்லாத்தையும் நான் தான் கட்டினேன். அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ் தானே. 5 காசு கூட அப்படிங்கள்ட்ட வாங்காம அதையும் சேர்த்து நான் தான் இப்போ தரேன். சிந்தாம தரணும். சிந்தாது. மொத்தமா தரணும். மொத்தமா தரேன். சத்தியமா தரணும். சத்தியமா தரேன். ஐயோ வெளியில சொல்ல முடியாத கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல வாங்கல் யோதனா நேரா மமஜீவன ஹேதுனா அன்மே மன்னாம் சிவனே ஸ்வஜீவன தாமதோ வாங்கல் நீ ஒன்னும் கவலைப்படாதனே, சாயங்காலத்துக்குள்ள அவன் காலடியில கிடப்பான். ஏய் மாப்ள, என்ன சும்மா ஏய் மாப்ள, ஏய் என்ன மாமா, கனியோட சித்தப்பாவா ஆளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்கடா. ஒரு வாரம் எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சிருங்கடா. வாடா வாடா. ஏய் உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க கிளம்புங்கடா. எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏய் ஏய் விடுங்கடா. ஏய் இவெல்லாம் ஒரு ஆளு? ஏண்டா, நாங்க பிள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு ஆசை ஆசையா அழகு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்கள மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடுங்கிட்டு போவீங்க. அதை ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. உங்கள மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினாலதான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு.
நீங்க பண்ணீங்களே அது கல்யாணம் இல்ல, நாங்க பண்ண போறோம் பாரு, அதான்டா உண்மையான கல்யாணம். இவளை ஏன்டா கூட்டு வந்த? கத்தி கதறனால தாங்க முடியல. என் பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். ஏய் கூட்டு போடா, போமா. அழுகாம வாங்கம்மா. மெதுவாமா. ஐயோ என்னடா கோலை, என்ன கோலை, என்ன பார்த்த ராசா, என்னடா இப்படி படுத்திருக்க? ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட முந்தானையா பிடிச்சிக்கிட்டு பயந்து என்னைய சுத்தி வருவேடா. இப்படி மூட்டை கட்டி படுக்க வச்சுட்டாங்களா ஒண்ணு? நான் எப்படி பாப்பேன்டா? எப்படியா பாப்பேன்? மாரியாதா சொன்னனே கேட்டீங்களாடா? இன்னைக்கு உங்களால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போச்சடா. எங்களை மன்னிச்சிடுற. என்னைக்கு என் புள்ள கண்ணை திறந்து கஞ்சிய கஞ்சி விடுமா, சத்தம் போடாத. அப்போ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இல்லைங்களா? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டாக்டர். அதாவது தலையில் அடிபட்டதுனால மூளைக்கு போகிற நரம்பு பாதிச்சிருக்கு. அதுக்கு சர்விக்கல் ஸ்பைன்னு பேர் சொன்னீங்க. மறுபடியும் அந்த இடத்துல அடிக்கடி படாமல் பார்த்துக்க சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். சரி, மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துருங்க. குறிப்பாக ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அடிபடாமல் பார்த்துக்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எங்க புள்ள மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது இதை காட்டக்கூடாதா? புள்ள தூங்கிட்டு இருக்கா, எதிர்க்கு நின்று அழுதுட்டு இருக்க, அபசகணுமா? என்ன நீங்க மட்டும் சிரிச்சுட்டா இருக்கீங்க? நம்ம சாமி ஐயனார்ட்ட என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. நீங்க மட்டும் தயவு செய்து மனசு உடைஞ்சிடாதீங்க. என்கிட்ட படிச்ச பசங்க எத்தனையோ பேரு எவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க. நம்ம புள்ள அதை விட பெருசா ஆகணும்னு நினைச்சேன். அவன் சின்ன பையங்க, தெரியாம ஏதோ. ஆனா ஒண்ணு, நம்ம புள்ள மேல மட்டும் தப்பு இல்லை, அதுக்கு அந்த பொண்ணும் காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க போறீங்க? ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரமா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. எவ்வளவு நாள் அந்த ஸ்கூல் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க இல்லைன்னா அந்த ஸ்கூல் ஓடாதா? உங்களை என்ன ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு அந்த டாக்டர். ஒரு ஹெட்மாஸ்டர் பொண்டாட்டி மாதிரி பேசு. இவன் மட்டும் நமக்கு புள்ள இல்லை, எல்லா பிள்ளைங்களும் நம்ம புள்ள மாதிரி தான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு லீவ் போட்டு வரேன். எங்க ஷூ போடாம போறீங்க? ஓ, தூங்குறப்ப கூட கடிகாரத்தை கட்டிக்கிட்டு படுக்கிற மனுஷன் வண்டியே எடுத்துக்கிட்டு போகல.